தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. போயிங் 2018க்கு பிறகு 5 மேஜர் கிராஷ் நடந்தது. நீங்க 5 மேஜர் கிராஷ் நடந்த 100 விமானத்தை ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா டாட்டாவோட நோக்கம் ஒரு முன்னணி நிறுவனம் இந்த பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிந்தே மெத்தனமாக விடப்பட்டது அப்படிங்கிற உண்மை மறைக்கப்பட்டு போயிங்ல 40 வருஷமா இன்ஜினியரா இருந்து கடைசி 10 வருஷமா 787 வேலை பார்த்து 3 பேர் வெளில வந்தாங்க. சாம் சலஃபர், ஜான் பார்னட், ஜான் டீன். இந்த சாம் சலஃபர் என்ன சொல்றாரு அப்படின்னா 787 போயிங் விமானம் இருக்கு, அதுக்கு பேர் அவர் சொல்றாரு ஃப்ளையிங் காஃபின், பறக்கும் சவப்பெட்டிங்கிறாரு. வெளியில இருந்து குற்றம் சாட்டல ஒரு ரிவ்யூவர் கிடையாது. ஒரு ட்ரீம் லைனர் 787 லைஃப் சைக்கிள் பார்த்தா 50,000 சைக்கிள்கள் இருக்கும். ஆனால் இந்த டீப்ரீகள் ரிமூவ் பண்ணப்படாதனால் 25,000 லைஃப் சைக்கிளா குறையுது. எல்லாமே 25,000 இருக்காது. ஒன்னு 35,000 40,000 இருக்கும், ஒன்னு 5,000 10,000. கிராஷ் ஆனதோட மொத்த சைக்கிள்ஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்க சைக்கிள் 7,000. என்னங்க இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, இந்த ஒருக்க விட்டலாம், இதுல இருந்து பாடம் கற்றுக்கிட்டோம். ஏன் முத தடவை? இது முத தடவை கிடையாது. 2010ல 737ல ஏர் இந்தியாலயே கிராஷ் நடந்திருக்கு. கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கல்கத்தால போய் நிறுத்திருக்காங்க. கல்கத்தால வந்து ஒன்னு நடந்திருக்கு. அதே மாதிரி ஹாங்காங் பக்கத்துல ஒரு இடத்துல நடந்துச்சு. ஆமா, கிராஷ் நடந்துருச்சு, அதனால மாட்டிக்கவும் இதெல்லாம் பண்றாங்க. ஒருவேளை கிராஷ் நடக்கல அப்படின்னா இதையும் தட்டி கழிச்சு 2011ல இருந்து 2020க்குள்ள 1000 டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சு 98.75% டிஃபெக்ட்ஸ் அவங்களால நிரப்பப்படவில்லை. 100 விமானத்தை ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களோட நோக்கம் அது உளுந்து செத்தா சாவட்டும் லாபத்துக்காக பாக்குற ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். பழைய பாடிஸ் கூட புது இன்ஜின்ஸ் வந்து செட் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. MCAS வந்து என்னோட நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் 137ல தான் இந்த பிரச்சனை. சாம் சலஃபர் ஒரு விஷயத்த சொல்றாரு, கேட்கும் போது நம்மளுக்கு வந்து சினிமால கூட இப்படி இந்த காமெடி எல்லாம் பார்த்திருக்க மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா 4 தொழிலாளர்கள் ஏறி குதிப்பாங்க. இது மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு? அதனாலதான் அவர் வந்து அதனாலதான் ஃப்ளையிங் காஃபின்னு சொன்னது அவர் வந்து ஒரு வெறுப்புலியோ ஒரு ஆதங்கத்திலேயே சொல்ல. பல இன்ஃப்ளூயன்சஸே பார்த்திருக்கோம். இந்த விபத்து நடந்தோடனே முதல்ல ஓடி வந்து பாருங்க, டாடா வந்து எவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவர், எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த 787 கிராஷ் ஆனதுக்கு குறைந்தது 1300 கோடி தருவாங்க. இந்த இறப்புல கூட டாடா லாபம் தான் பார்த்திருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம போக்கஸ் வந்து அந்த 242 பயணிகளோட உயிர், அதுலதான் நம்ம போக்கஸ் இருக்கணும். உடனே நீ ஏன் டாடா, நீ ஏன் அவனை போய் காப்பாற்றணும் அப்படிங்கறதுல சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc நர்சிங் 4 years கோர்ஸ். நோ டொனேஷன், நோ கேபிடேஷன். KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். ஆரோல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல இணைஞ்சிருக்கிறது திரு மாத்தூர் சத்யா அவர்கள் தான். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். இப்போ இந்த ஏர் இந்தியா கிராஷை பத்தி பலதரப்பட்ட கருத்துகளும் பல செய்திகளும் போய்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமா நமக்கு என்ன பாக்குறாங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் விஷயமும், அதே மாதிரி இந்த போயிங் ரக விமானங்கள் பற்றின சில கேள்விகளும் அதிகமா போயிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் பலதரப்பட்ட பதிவுகளையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த பத்திரிகையாளர்கள் போடுற பதிவுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்பானியை பத்தி ஆகட்டும், அதே மாதிரி டாடா நிறுவனங்கள் பத்தி ஆகட்டும், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நேரத்துல வந்து டாட்டாவின் பெருமையை பேசுறது, அதானியின் பெருமையை பேசுறது, அவங்களை காப்பாற்றுற மாதிரி பேசுறது என்ன அப்படின்னா வந்து பிணந்தண்ணி கழுகுகள் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து அந்த 242 பயணிகளோட உயிர், அப்புறம் அந்த ஹாஸ்டல்ல மோதி அங்கே உயிரிழந்த உயிர், அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். இல்லையா உடனே நீ ஏன் டாட்டாக்கு வர, உடனே நீ ஏன் அதானிக்கு வர? அதானிக்கு வந்து லாயர்ஸ் இல்லையா? ஒரு 500 கோடி 600 கோடி அவங்க செலவு பண்ணுவாங்களா லாயர்ஸ்க்கு? எவ்வளோ பெரிய வழக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். நீ ஏன் அவனை போய் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ஒருத்தரோட வர்க்க நிலை என்ன, அவங்க எந்த வர்க்கத்துக்கு சார்பாக செயல்படுறாங்க சமூகத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பத்திரிகையாளர் இல்லை, அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன். பல இன்ஃப்ளூயன்சஸே பார்த்துருக்கோம். இந்த விபத்து நடந்தோடனே முதல்ல ஓடி வந்து பாருங்க, டாட்டா வந்து எவ்வளோ நல்ல உள்ளம் படைத்தவர், எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, யாராவது 1 கோடி ரூபா வந்து காம்பன்சேஷன் கொடுத்து பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான வாதங்கள்லாம் வச்சாங்க, பிரச்சாரங்கள் செய்தாங்க. என்ன அப்படின்னா 1 கோடி ரூபா டாட்டா வந்து அவரோட கருணை உள்ள தரல. 1997ல் மான்ட்ரியால் கன்வென்ஷனில் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு விமான விபத்து நடந்தால் அதில் உயிரிழந்தா இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே 1 கோடி ரூபா தந்திருக்காங்க. எத்தியோப்பியாவில் இதே கிராஷ், இதே வந்து போயிங் கிராஷ் நடந்தபோது ஒரு சில வருடங்கள் முன்னாடி தான் ஆவரேஜாக எல்லா பயணிகளுக்கும் 2,40,00,000 வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பயணிகளுக்கும் ஒரு கோர்ட் கேஸில் இஃப் ஐ எம் நாட் ராங் 12 crores வரைக்கும் போயிருக்கு. இந்த கென்யா ஏர்லைன்ஸ் போனதுலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு. பல நாடுகளில் இது மாதிரி 1 கோடி 1.5 கோடி 1 கோடிக்கும் சில கம்மியாக போய் இந்தோனேஷியாவில் வந்து 96 லட்சம் வரைக்கும் தந்திருக்காங்க. இந்த மாதிரியான கிளைம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது மேண்டேட் பண்ணியிருக்கு, இது அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட அந்த உயிரிழந்த பயணிகளின் உரிமை, இதை வாங்குறது.
இப்போ அதே போல் இந்த கான்வர்சேஷனை வந்து நீங்கள் அதானி இல்லை டாடா இந்த பக்கம் திருப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது தெரிந்தே செய்த தவறு, இது தெரிந்தே மெத்தனமாக விடப்பட்டது அப்படிங்கிற உண்மை மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படியே இது நம்ம ஒரு கன்ஸ்பிரசி தியரி இல்லை வந்து இதில் வந்து உள்ள சதி வேலை பார்த்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அர்ணாப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் தெரியும், விபத்து நடந்தோடனே இது வந்து துருக்கியோட இணைச்சு ஒரு கான்ஸ்பிரசி தியரி வலைய பின்னி அவங்க வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் சதியாக மாற்றுறாங்க. இது பொலிட்டிக்கல் சதி கிடையாது. இது லாப நோக்கத்துக்காக மக்களின் உயிரை பணயம் வைக்கும் தவறுகளில் நடந்த விபத்து. ஏன்னா போயிங் வந்து 2018க்கு பிறகு 5 மேஜர் கிராஷ் நடந்தது. நீங்கள் 5 மேஜர் கிராஷ் நடந்த ஒரு விமானத்தை, பல நூறு விமானத்தை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட நோக்கம் என்ன? இப்போ டாட்டாவோட நோக்கம் என்ன? டாட்டா இப்போ வந்து நம்ம இதை சொல்லும் போது எல்லாரும் நினைப்பாங்க, ஓ அப்போ டாட்டா வந்து திட்டமிட்டு கொண்டாரா? இதுதான் இந்த சதி கோட்பாட்டில் தெரிஞ்சு இந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் சதி பேசி ஏதாவது இப்போ நம்ம வந்து ஒரு உண்மையான மக்கள் தரப்பு வாதம் வைக்கும் போதும், ஓ அப்போ சதி பண்ணிட்டாரு டாட்டா. சதி கிடையாது. இதற்கு இதை விட நல்ல விமானத்தை வாங்கினா பயணிகள் சேஃபாக பயணிப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு ப்ரியாரிட்டியாக இல்லாமல், நான் போயிங்கிட்ட வாங்குறேன், அது உளுந்து செத்தா சாவட்டும் அப்படின்னு லாபத்துக்காக பார்க்குற ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு தான் சொல்ல வரும். அதில் என்ன அப்படின்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, டவுன்ஃபால் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா போயிங் வந்து எப்படி வந்து உலகத்திலேயே முன்னணி ஏர்லைன் நிறுவனமாக இருந்த, அந்த ஏர்கிராஃப்டை உருவாக்குற நிறுவனமாக இருந்த போயிங் எப்படி வந்து அதோட தரம் வந்து அவ்வளோ கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த 787 பற்றி, இந்த 787க்கு போயிங்கில் 40 வருஷமாக இன்ஜினியராக இருந்து கடைசி 10 வருஷமாக 787 வேலை செஞ்ச சாம் சாலோஃபர் வந்து நீதிமன்றத்திலையும் செனட் ஹியரிங், அந்த செனட் ஹியரிங் வீடியோஸ்லாம் இன்னும் இருக்குது பப்ளிக்காக, அதாவது அமெரிக்கா பாராளுமன்றத்தில் வாக்குமூலம் தராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரீம் லைனர் 787 போயிங் இந்த விமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் அவர் சொல்கிறார் ஃப்ளையிங் காஃபின்றாரு. ஃப்ளையிங் காஃபின்னா பறக்கும் சவப்பெட்டிங்கிறார் அவர். அப்போ ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா, அவர் அந்த இன்ஜினியர், அவர் வந்து வெளியிலேருந்து குற்றம் சாட்டில் ஒரு ரிவ்யூவர் கிடையாது, ஃபுட் ரிவ்யூவர், ஃபுட் பிளாகர் மாதிரி கிடையாது. அந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க லாப நோக்கத்துக்காக எவ்வளோ சேஃப்டி லேப்ஸஸ் சொல்கிறாங்க. அவர் குறிப்பாக சொல்கிறதுனா ட்ரில்லிங்கில் வர டீப்ரினா குப்பை கழிவு வரும் ட்ரில்லிங் பண்ணால். மாஸாக ட்ரில்லிங் பண்ணுவாங்க. மாஸ் ட்ரில்லிங்னா ஒரு 1000 கணக்கில் ட்ரில்லிங் பண்ணுவாங்க ஒரு ஏரோப்ளேன்னா. அப்போ அதுலேருந்து வர கழிவுகளை இப்போ நீங்கள் வந்து சாதாரண தச்சர், இப்போ இந்த சேர் செய்வாங்க, வீட்டில் வந்து டேபிள்லாம் செஞ்சுருப்பாங்க, அவங்க ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற கழிவெல்லாம் அகற்றிட்டு அந்த கழிவை அண்டக்கூடாதுன்னு வார்னிஷ் அடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது வந்து ரொம்ப பேசிக்காக ஒரு தச்சர் பண்ணும்போது, ஒரு சின்ன பொருளை பண்ணும்போதே பண்ணுறாங்கன்னா, அப்போ விமானத்தில் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கும். என்னங்கிறாங்க அப்படின்னா, அந்த டீப்ரியை நீங்கள் ரிமூவ் பண்ணல, ஒழுங்காக ரிமூவ் பண்ணல அப்படின்னா அது ஹை ப்ரெஷர் என்வாயர்மெண்ட்டில், ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்னு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து 250 பேர் 300 பேர் உள்ளே உட்காடுறாங்க அப்படின்னா அந்த ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த ஹை ப்ரெஷரில் அது இருக்கிற ஜாயின்ஸ்லாம் போய் தங்கியிருக்கும். அந்த ஜாயின்ஸ் வந்து வெளியே வரதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. குறிப்பாக நீங்கள் 35,000 அடி வானில் பறக்கும்போது இந்த மாதிரி விபத்துகள் ஏகப்பட்டது நடக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சாம் சாலோஃபர் இதாகவே சொல்கிறார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த டீப்ரியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் ஒரு ட்ரீம் லைனர் 787ஓட சைக்கிள், லைஃப் சைக்கிள் பார்த்தா 50,000 சைக்கிள்கள் இருக்கும். ஒரு சைக்கிள் அப்படின்னா டேக் ஆஃப் ஆகி ஆப்ரேட் ஆகி லேண்ட் ஆகிறது ஒரு சைக்கிள். 50,000 லைஃப் சைக்கிள் இருக்கும். ஆனால் இந்த டீப்ரிகள் ரிமூவ் பண்ணப்படாதனால் ஆன் அன் ஆவரேஜ் அது 25,000 லைஃப் சைக்கிளாக குறையுது. பாதிக்கு பாதியாக ஆவரேஜ் குறையுது. ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாமே 25,000 இருக்காது. ஒன்று 35,000 40,000 இருக்கும், ஒன்று 5,000 10,000 இருக்கும். இப்போ கிராஷ் ஆனதோட மொத்த சைக்கிள்ஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்க சைக்கிள் 7,800. வெறும் 7,800. 7,800. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சேஃப்டி அதோட ஒரு கன்சர்னாக இருந்திருக்கு. இன்னும் அவர் சொல்கிறாரு, 2011லேருந்து 2020க்குள்ள 1000 டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 787 ட்ரீம் லைனரில் 1000 டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 1000ல் அவர் 3 முறை அந்த ஹியரிங்கில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கேட்கலன்னா திருப்பி சொல்கிறேன்னு 2 முறை சொல்கிறாரு. 98.75% டிஃபெக்ட்ஸ் அவங்களால நிரப்பப்படவில்லை. த கேப்ஸ் ஹேவ் நாட் பீன் ஃபில்ட். அதே போல் இவர் ஆர்டர் பண்ண செக்யூரிட்டி செக், சேஃப்டி செக்ஸில் 80% நடத்தப்படலை. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த சேஃப்டி கேப் இருக்குது, இந்த ட்ரில்லிங் கேப் இருக்குது, இதை சரி பண்ணணும்னா ஒரு 500 கோடி வேணும் அப்படின்னா, அதுக்கு பதிலாக இந்த குறை இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எனக்கு 10 கோடி 20 கோடி தான் ஆகும். ஓகே, பப்ளிக் ரிலேஷன்ஸை வச்சுக்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது காஸ்ட்லேருந்து 1% தான், அப்படின்னு 1% 2% தான் நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக. அப்போ நான் ஒரு நிறுவனமாக எனக்கு லாபம் வரும்னா என்ன பண்ணுவேன்? சேஃப்டியை வைப்பனா, இல்லை வந்து அதுக்கான பிரச்சாரம், பொய் பிரச்சாரத்தை எடுப்பேன் அப்படின்னா, தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை போயிங் எடுக்கிறது. போயிங் பலமுறை குற்றமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிராஷில் இவங்க சேஃப்டி ஹேண்டில் பண்ணாதனால தான் கிராஷ் நடந்திருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த எவிடன்சஸ் எல்லாம் இவங்க ஃபால்சிஃபை, அதாவது
போலியான எவிடன்ஸ் வச்சிருக்கிறது, இல்லை எவிடன்ஸை திருத்தி அமைக்கிறது, இல்லை எவிடன்ஸ் இருக்க வேண்டிய எக்யூப்மெண்ட்டை கொண்டு போய் மறைச்சு வைக்கிறதுன்னு எல்லா விதத்துலையும் மாட்டியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா, கனடா, யூகேல மட்டும் டிஃபர்டு ப்ராசிக்யூஷன் ஒரு இது இருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எளிமையாக நம்ம மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு புரியணும்னு சொன்னால், மைனர் குஞ்சு அபராதத்தை கட்டிட்டு முன்கூட்டியே அபராதத்தை கட்டிக்கிட்டு தவறுகளை செய்கிறாருன்னு அர்த்தம். அதாவது இவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க, கிரிமினல் அஃபென்ஸ் இருக்காது. போயிங் நிறுவனம் ஃபைனை மட்டும் கட்டிட்டு அந்த தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். இது சட்ட ரீதியாகவே அமெரிக்கா, கனடா, யூகே 3 கண்ட்ரியும் வழிவகுக்குது. அப்போ இப்போ இந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் இப்போ நம்மளுக்கே இது நம்ம சாமானிய மக்கள் நம்ம வந்து இன்டர்நெட்டில் தேடி படிக்கிறோம், அங்கே இருக்கிற தோழர்கள்ட்ட கேட்குறோம், எக்ஸ்பர்ட்ஸை கேட்குறோம். இதை வந்து ஒரு டாட்டாக்கு தெரியாதா? இத்தனை கிராஷ் நடந்திருக்கு, இவ்வளோ போயிங் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு, இத்தனை விசில் ப்ளோயர்ஸ்னால் அந்த கம்பெனிலே வேலை பார்த்து 3 பேர் வெளில வந்திருக்காங்க. சாம் சலஃபர், ஜான் பார்னட், ஜான் டீன். இதில் இன்னொரு மர்மம் என்ன அப்படின்னா, கடந்த 2 வருடத்தில் ஜான் பார்னட் அவர்களும் ஜான் டீன் அவர்களும் இறந்து போகிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வரல. இதற்கான காரணம் என்னன்னா, அந்த காரணம்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த எவிடன்ஸ்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. இந்த லீகல் பேட்டில் நடக்கும்போதே ஒருத்தர் சூசைடில் இருக்கிறாரு, ஒருத்தர் நிமோனியாவில் இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்போ ஒரு முன்னணி நிறுவனம், இந்த டாட்டா முன்னணி நிறுவனம் சொல்லிக்கிறீங்க, அப்போ இந்த பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் இந்த சாம் சலஃபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கப்புறம் போயிங்கோட பங்குச்சந்தை வேல்யூ சரியுது, இங்கே விற்று போக மாட்டேங்குது. அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விற்று போக மாட்டேங்கன்னா இப்போ எல்லாம் சொல்லுவாங்க போயிங் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சரி, ஆனால் இதற்கு மேலே போயிங் மேலே நம்பகத்தன்மை குறையும்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சேல்ஸை பூஸ்ட் பண்ண 3ஆம் உலக நாடுகள்னு முன்னாடி நாடுகளில் சொல்லப்பட்டோம் இல்லையா, இப்போ இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகளில் தள்ளுறது எல்லாம் 100 கணக்கில். இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா 200 விமானங்கள் வந்து போயிங் விமானத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இங்கேயே போயிங் விமானத்தை தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தமெல்லாம் போட்டிருக்கு. எப்படி வந்து கிரீஸுக்கு போனால், இல்லை இஸ்ரேலுக்கு போனால், ஆஸ்திரேலியாவுக்கு போனால் போர்ட்டு அதானிக்கு சைன் பண்ணப்படுதோ, அதே போல் மோடி அவர்கள் யூஎஸ்க்கு போய் போயிங் சிஇஓவை சந்திச்சிருக்காரு. அவர் சந்திச்சதுக்கு பிறகு தான் டாட்டாக்கு வந்து இத்தனை 100 விமானங்கள் வந்து சைன் பண்ணப்படுது. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, முழுக்க லாப வரிக்காகவும். ஏன்னா நீங்கள் டாட்டா வந்து ஏர் இண்டியாட்ட வந்து வாங்கும் போது எவ்வளவு கடன் ஏர் இண்டியாவுக்கு இருந்ததுன்னு தெரியும். எல்லாரும் இங்கே வந்து பயங்கரமாக டாட்டாவை புகழ்வாங்க. பாருங்கள், நாட்டின் நலனுக்காக, நாட்டில் ஒரு நல்ல விமான நிறுவனம் இருக்குன்றதுக்காக 61,000 கோடி கடன் இருக்கிற ஏர் இண்டியாவை அவர் வாங்கிக்கிட்டாரு. சரி, எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, 61,000 கோடியில் 15,000 கோடி தான் அவர் கொடுத்தாரு. மிச்சம் 46,000 கோடி அரசு ஏற்றுக்குச்சு அந்த கடனை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 61,000 கோடி சொத்து டாட்டாக்கு போகுது, ஆனால் அதில் 46,000 கோடி நம்ம வரி பணம் போகுது. மிச்சம் 15,000 கோடி அவர் கைவிட்டு போடல. அவர் எங்கே இருந்திருக்காருன்னா ஸ்டேட் பேங்க்லேருந்து இருந்திருக்காரு. அப்போ ஸ்டேட் பேங்க்கு சரிஞ்சாலும் நம்ம பணம், நம்ம சேவிங்ஸு, நம்ம பென்ஷனு, நம்ம மியூச்சுவல் ஃபண்டு அதுதான் போகும். எல்லாத்தையும் அடமானம் வச்சு டாட்டா ஒரு பைசா கூட கையிலேருந்து போடாமல் இந்த வேலையை இந்த லாப நோக்கத்துக்காக இவ்வளவையும் பண்ணி வச்சிருக்காரு. கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அது திருப்பி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. திருப்பினா அவர் கையை விட்டு கொடுக்க போகிறதில்ல, நம்ம பேசஞ்சர்ஸாக கொடுக்குறோம், அந்த லாபத்தில் தான் கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் முதலாக போட வேண்டிய 61,000 கோடியில் 46,000 கோடி நான் கொடுத்துருக்கேன், நீ என் காசில் லாபம் பார்த்து நீ ஒரு கடனை கட்டுற, நீ உன் காசில் லாபம் பார்த்து கடன் கட்டல. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இந்த ஏர் இண்டியா நிறுவனமே 2021 டாட்டா வாங்குறாரு. 2024 மார்ச்சில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏவியேஷன் அவங்க, அதாவது இந்தியாவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் எல்லா நிறுவனமும் ஒழுங்காக வேலை பார்க்குதான்னு பார்க்குற நிறுவனம் 80 லட்சம் ஃபைன் போட்டுருக்கு ஏர் இண்டியாவுக்கு. எதற்காக அப்படின்னா, முழுக்க அங்கே இருக்கிற ஊழியர்களை போதிய ஓய்வு தரதில்லை, போதிய விடுமுறை தரதில்லை, பரிந்துரைக்கப்பட்ட வேலை நேரத்தை தாண்டி அவங்கள சக்கையாக புளிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்டும் போதே தெரியும். நீங்கள் டூர் போயிருப்பீங்க, இல்லை டிரைவர் வச்சுருப்பீங்க, டூர் போகும்போதே தெரியும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கார் ஓட்டுனா கண்ணு சுருக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்போது ஒரு ஏரோப்ளேன் ஆப்ரேட் பண்ணணும், அதோட மெயின்டெனன்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஊழியர்கள் இவ்வளவு சக்கையாக புளியப்பட்டால் அந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணமாக அமையுமா அமையாதா? அது கண்டிப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல், இந்த நீங்கள் முன்னாடி கேட்டிங்களே கடன் வாங்கினார் அது திருப்பி தானே கட்டணும்னு, அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 15,300 கோடி எஸ்பிஐ தரான், 46,000 கோடியை நம்ம வரி பணத்தில் அரசாங்கம் ஏற்றுக்குச்சு. இதுக்கு வட்டி மட்டும்தான் அவர் கட்டணும். இப்போ இந்த வட்டியை கட்டும் அளவுக்கு அதை சரி கட்டுவதற்காக ஏர் இண்டியாவில் ஏகப்பட்ட ஃபயரிங், எல்லாத்தையும் வெளியே துரத்துறது, காஸ்ட் கட்டிங் அப்படின்ற பேரில் 100 பேர் வேலை செய்கிற இடத்துல 37 பேர் 39 பேர் வேலை செய்கிறது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கான பணிச்சுமை எவ்வளோ அதிகமாக இருக்கும். அப்போ ஏர் இண்டியா நிறுவனம், அதாவது எல்லா விபத்துக்கு பின்னாடியும் சொல்கிறோம், நம்ம அது ட்ரெயின் விபத்துலையும் பார்த்துருக்கோம். இப்போ ஒடிசாவில் வந்து ட்ரெயின் விபத்துலேருந்து 300 பேர் இருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, பட்ஜெட் கட்டு, சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணல, சேஃப்டி இன்ஜினியர்ஸ் ஒழுங்காக ஹையர் பண்ணல, வேகன்சி இருக்குன்னு.
அதே போல தான் எல்லா விபத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான மெத்தனமான போக்கு, ஆள்குறைப்பு, வேலைச்சுமை அதிகரிப்பு, எக்யூப்மெண்ட்டை வாங்காது, முறைகேடாக எக்யூப்மெண்ட்டை வாங்குவது, இல்லை வந்து சரியாக சரிபார்க்கப்படாத எக்யூப்மெண்ட்டை சீப்பான விலை கிடைக்குது மார்க்கெட்டில் வாங்குறது அப்படின்ற காரணம் தான் போயிங், ஏர் இந்தியா, இந்திய அரசாங்கம் கூட இதில் எப்படி உடந்தை அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. 3 கண்ட்ரோல் இருக்குது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குது, ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த ஏர்லைன் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் தான் லேண்டிங் பண்ணுமா, இப்போ லேண்டிங் பண்ணுமா, டிராஃபிக் இருக்கா, இப்போ இந்த மேடே சிக்னல்ஸ்லாம் வருது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு தான் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் பட்ஜெட் ஸ்லாஷ் பண்ணியிருக்கு. 18% பட்ஜெட் குறைச்சிருக்கு. இந்த 18% பட்ஜெட் குறைச்சதுனால ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. இந்த வேகன்சிஸ் எல்லாமே டெக்னிக்கல் வேகன்சி, சேஃப்டியில் குறைபாடு, தொழில்நுட்ப குறைபாடு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதானிக்கு அந்த ஏர்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அகமதாபாத்தில் அதானிக்கு ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதானிக்கு அதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஏர்போர்ட்டை நிர்வகிக்கிறது. ஏர்போர்ட்டை நிர்வகிக்கிறதுல ஜிஎம் போர்ட்ஸ் தான் வந்து அவங்க தான் முன்னணி நிறுவனம். அவங்களும் அதானியை போட்டி போடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜிஎம் போர்ட்ஸ் மேலே தொடர்ந்து இடி ரெய்டு, ஐடி ரெய்டெலாம் விட்டு போட்டியிலேருந்து அவங்கள நீக்கிட்டு அதானிக்கு அந்த போர்ட்டை தரீங்க. எப்படி ரஃபேல் டீலில் விமானம் தயாரிக்கிறதுல எந்த அனுபவமே இல்லாத அனில் அம்பானிக்கு டீலை தந்தீங்களோ, அதே போல் எந்த அனுபவமே இல்லாத ஏர்போர்ட் தொழிலில் எந்த அனுபவமே இல்லாமல் அதானிக்கு தரீங்க. இதுலேயும் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏர் இந்தியாவில் எப்படி காஸ்ட் கட்டிங்க்குன்னு வேலையிலேருந்து ஆட்களை நீக்கினாங்களோ, அதே போல் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும், ஏன்னா அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் நிர்வகிச்சா ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ்னால் அவங்க 15-20 வருஷம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கும் தெரியும், எப்படியெல்லாம் வந்து குறைபாடுகள் ஏற்படும் தெரியும், எப்பப்பெல்லாம் டிலேஸ் நடக்கணும். அவங்க மண்டையில் வந்து ஒரு 10,000-20,000 சினாரியோ இருக்கும், அவ்வளோ அனுபவம் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க அவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வைக்கிறாங்க. இப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்றவங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அந்த மனிதர்களே வந்து கெட்டவங்க, திறனற்றவங்க அப்படின்னு கிடையாது. ஆனால் அவரை நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் தான் இந்த என்வாயர்மெண்ட்டில் விட்டுருக்கீங்க, 6 மாதம் வேறு இடத்துல போட்டுருக்கீங்க, கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னா எந்த அனுபவத்தில் அவர் வந்து நடக்க போகிற அசம்பாவிதத்தை கணிப்பாரு? அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் ட்ரைனிங்ன்றது கொடுத்துருப்பாங்க. ட்ரைனிங் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் பஸ்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அவர் இங்கே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, எங்கள் சிட்டிக்குள்ளேயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு போய் கொடைக்கானலில் ஓட்டு அப்படின்னா அவருக்கு அந்த கொடைக்கானல் அனுபவம் இருந்தால் தானே வந்து எந்த பெண்டில் எப்படி திருப்பணும், எங்கே விபத்துகள் ஏற்படலாம் தெரியும். அப்போ ட்ரைனிங், நாலேஜ். இப்போ ஸ்விம்மிங்கை வந்து நீங்கள் வந்து புக்லேயே படிச்சுட்டு போய் ஸ்விம் பண்ண முடியாதுல்ல, ஸ்விம்மிங்க்குன்னு அந்த அனுபவம் வேணும். அப்போ அந்த அனுபவம் மற்றவர்களை வச்சு நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரியான ஏர்லி டிடெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு விபத்து நடக்க போகுது, இல்லை விபத்து நடக்க போகுது அப்படிங்கிறது சம்பவமாக கிடையாது. ஒரு எக்யூப்மெண்ட்டை பார்த்தாலே இல்லைடா இது எங்கேயாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து மண்ணக வீரும் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதை கணிப்பதற்கான திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கே நீங்கள் ஒழுங்கான முறைப்படி உரிமையை கொடுத்து, அவங்களுக்கான ஓய்வு நேரத்தை கொடுத்து, அவங்களுக்கான விடுமுறையை கொடுத்து, அவங்களையும் ஒரு 4-5 வருஷம் கண்டினியூஸாக வேலை பார்க்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும், இந்த திறமை இருக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்ய விடுறது கிடையாது. ஏன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பை நேச்சர் ஏன் கான்ட்ராக்டில் வச்சுருக்கீங்கன்னா, நீ உன்னை 6 மாதத்துக்கு ஒரு இடத்துல வச்சுருந்தா உனக்கு அங்கே பிடிப்பு இருக்காது. நீங்கள் இந்த சேனலில் இருக்கீங்க, இந்த சேனல்லே நீங்கள் 5 வருஷம் வேலை பார்த்துட்டீங்கன்னா இந்த சேனலில் நீங்கள் சொல்கிறது தான் சட்டமாக இருக்கும். ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு சேனலில் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயுமே உங்களுக்கான பிடிப்பு, உங்களுக்கான இருக்கா இல்லை. அதனால தான் அவங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்னே வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சேஃப்டியே வந்தால் கூட, இப்போ இந்த சாம் சலோஃபர் சொல்கிறாரு இல்லையா, சேஃப்டி இஷ்யூஸ் நான் கொண்டு போனால் கூட அதுலேயே 80% நிராகரிக்கிறாங்கன்ற இல்லையா. அப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸோட நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். நீங்கள் சேஃப்டி கன்சர்ன்ஸ்னு எங்கேயுமே போய் சொல்ல முடியாது, சொன்னதை வேலை பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போலிய. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இது நடந்தது அப்படிங்கிறது பெரிய அசம்பாவிதம். ஆனால் இதற்கு முன்னாடியே ஸ்பைஸ் ஜெட்டு 2020 இதே மாதிரி ஒரு கிராஷு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. 2010 737 ஏர் இண்டியாலேயே கிராஷ் நடந்திருக்கு. அப்போ இது வந்து என்னங்க இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, நீங்கள் இந்த ஒருக்க விட்டலாம், இதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டோம், ஏன் முத தடவை கிடையாது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்குறோம். 2020 25 வரைக்குமே 90க்கும் மேற்பட்ட போயிங் விமானங்கள் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அதாவது விபத்துக்குள்ள ஆனது உயிரிழப்புல வந்து உங்களுக்கு தெரியுது, ஐயோ விபத்துக்குள்ளாயிரும்னு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுது, இல்லை வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லி 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிலே ஆனது. இப்ப கூட ஆயிருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கல்கத்தால வந்து ஒன்று நடந்திருக்கு. அதே மாதிரி ஹாங்காங் பக்கத்துல ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஆமா, ஏன் அப்படின்னா இப்போ ஏன் திருப்பி நடக்குது அப்படின்னா, கிராஷ் நடந்துருச்சு அதனால மாட்டிக்கவும் இதெல்லாம் பண்றாங்க. ஒருவேளை கிராஷ் நடக்கல அப்படின்னா இதையும் தட்டி கழிச்சு ஓட்டுற வரைக்கும் ஓட்டுப்பா. ஆனா இது எல்லாமே பார்க்கும்போது ஏர் இந்தியா தான் மெயினா மாட்டி இந்த மாதிரி விபத்துகள் உள்ளாக போகுது, அதாவது கோளாறுகள், தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்ததும் ஏர் இந்தியா ஃபிளைட்ஸ் தான். போயிங் ரகத்துல பல விமானங்கள் இருக்கு, பல விதமான விஷயங்கள், பல விதமான கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனாலும் இதுல வந்து தொழில்நுட்ப கோளாறு இருக்குன்னு சொல்லப்பட்டது வந்து ஏர் இந்தியால தான். ஆமா, அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமா இருக்கும். இது ஸ்கேம் அப்படிங்கறதோட அதான் சொல்றேன் இல்லையா, இது வந்து பயங்கரமான மெத்தனம்.
அதாவது இருக்கிறதே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, மூன்றாம் உலக நாடுகளில் வரும்போதே நெகோசியேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே அது மருந்து மாத்திரை ஆகட்டும் இல்லை எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆகட்டும், அவனுக்கு தர அதே குவாலிட்டி நம்மளுக்கு தரது கிடையாது. இருக்கிறதுலே மட்டமான குவாலிட்டி. இன்னும் சொல்லப்போனால் டேப்லெட்ஸ்லாம் அங்கே பேன் பண்ணுற டேப்லெட்ஸ்லாம் இங்கே கொண்டாந்து விற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மேற்குலக நாடுகளுக்கு தர போயிங்கில் சேஃப்டி செக்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்னும் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு தரும்போது அவன் ஒரு 10,000 கோடி 20,000 கோடி காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டு தருவான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதான் இப்போ நேற்று கேட்கும் போது கூட ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க 500 கோடி வந்து எக்ஸ்ட்ரா போட்டு சேஃப்டியை உறுதிப்படுத்தினா இன்னும் நல்லா தானே விற்று போவோம் அப்படின்னு கேட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த சேஃப்டி 500 கோடி செலவு பண்ணாமே ஒருத்தன் வாங்க இருக்கான்னும் போது அவன் 500 கோடி செலவு பண்ணுவான். அப்போ போயிங் விமானம் தொடர்ந்து இந்தியாவுக்கும் ஆகட்டும், இந்தியா போன்ற பல மூன்றாம் உலக நாடுகளில் மக்களின் நலனை அடகு வைத்து ஊழல் செய்யும் ஆட்சிகள் இருக்குது. இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் மற்றவங்கள ஊழல்னு சொல்லுது இல்லையா, இவங்க தான் பெரிய பெரிய ஊழலை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஏன் 40,000 கோடி நீ போய் ஏற்றுக்கணும் கடனை? ஏன் வந்து இவ்வளோ வலிஞ்சு போய் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு அந்த நாட்டிலே போய் அவங்க சிஇஓ நீ பர்சனலாக சந்திச்சு, ஒரு நாட்டோட பிரதமர் நீங்கள் இன்னொரு கம்பெனியோட சிஇஓ கிடையாது, அவரை போய் சந்திச்சு டாட்டாவுக்காக பரிந்துரைச்சு அதுக்கப்புறம் அந்த டீலை வந்து சுமூகமாக போகிறதுக்கு எல்லா வழிவகையும் ஏன் செஞ்சு தரீங்க? அதுவும் இது அரசாங்க கான்ட்ராக்டா இருந்தா கூட பரவாயில்ல, தனியார் ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும்போது இது சந்தேகத்திற்குரியது. இது தனிநபர் லாபத்துக்காக அரசை நடத்துவது. ஏன் டாட்டாக்கு பண்றாங்க அப்படின்னா, டாட்டாக்கும் மோடிக்குமான உறவு வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலானது. ஏன்னா குஜராத் கலவரத்திற்கு அப்புறம் மோடியின் மீதான ஒரு பெரிய அழுக்கு இருந்தது. இவர் வந்து இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் எல்லாம் விரட்டி அடிச்சிருவாரு, பயமுறுத்தி இப்படி கலவரம் பண்ணிட்டே இருந்தாருன்னா எவனும் தொழில் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வெஸ்ட் பெங்காலில் டாடா நேனோவுக்கு வந்து பிளான்ட் போட பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுது, துப்பாக்கி சூடு நடக்கிறதுனால டாட்டாவோட போட்ட அந்த சிங்கூர் நந்திகிராம் அந்த பிரச்சனை, அதில் டாட்டாவால் வைக்க முடியல அப்படின்னோடனே உடனே மோடி என்ன பண்ணுறாரு, டாட்டாவை கூப்பிட்டு நான் குஜராத்தில் உனக்கு 1000கணக்கான ஏக்கர் நிலம் தரேன், 3000 கோடி அளவு சாஃப்ட் லோன்ஸ்னால் வட்டியில்லா கடன்களோ இல்லை வந்து 1% வட்டி அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கடன்களை தரேன், இதில் இலவசமாக மின்சாரம் தரேன், எங்கள் ஊர் மக்களையே தொழிலுக்கு வச்சுக்க, இலவசமாக தண்ணீர் அங்கே எவ்வளோ வேணாலும் நீ வந்து நீரை யூஸ் பண்ணிக்கோ, நதி நீர் யூஸ் பண்ணிக்கோ, இந்த மாதிரி சலுகைகள்லாம் தண்டி டாட்டாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. டாட்டா மோடி அவர்களுக்கு இந்த ஒரு அரக்கன் அப்படிங்கிற ஒரு இமேஜில் இருந்து ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான இமேஜுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ அந்த நன்றி கடனுக்கு தான் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஏர் இந்தியா வந்து டாட்டா கொடுக்கறதுக்கான எல்லா வழிவகையும் செய்கிறார் மோடி அப்படின்னு பார்க்கும்போது, இது ஊழல்ன்றது நம்ம சின்னதாக சுருக்க முடியாது, இது அரசையே தனிநபர்களுக்காக நடத்துவது அப்படிங்கிற இன்னும் பெரிய பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றத பார்க்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா போயிங் ரக விமானங்கள்ல MCAS அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா பழைய பாடிஸ் கூட புது இன்ஜின்ஸ் வந்து செட் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பட்ட கருத்துக்களும் வருது. சோ இப்போ இங்க ஆக்சிடென்ட் ஆன விமானங்களும் சரி, தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லப்பட்ட விமானங்களும் சரி, இது ரெண்டுத்திலயுமே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கா, MCAS சிஸ்டம் தான் இருக்கா, இல்ல அவங்க ஏற்கனவே வச்சதற்கான காரணம் அப்படிங்கிறது லாப ரீதியான ஒரு விஷயமா தான் இருக்கா? MCAS வந்து என்னோட நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடையாது, 737 தான் இருக்குது. 787 வந்து இந்த பிரச்சனை கிடையாது. 737 தான் இந்த பிரச்சனை. நான் 2010 விபத்தானது ஏர் இந்தியான்னு சொன்னது 737 தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி லாப நோக்கத்துக்காக அவர் வந்து சாம் சலோஃபர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கேட்கும் போது நம்மளுக்கு வந்து சினிமாவில் கூட இப்படி இந்த காமெடியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோன்ற மாதிரியான ஒரு சேஃப்டி இது பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒழுங்கான செட் பண்ணுவது பல பார்ட்ஸ் இருக்கும் ஏரோப்ளைனில். அதை செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹைலி டெக்னாலஜிக்கல் ப்ரெசிஷனோட வேணும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ ஒரு கார்லேயோ ஒரு பைக்லேயோ கூட ஒரு போல்ட் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏரோப்ளைன் அவ்வளோ ஹை ப்ரெஷர் ஹை ஆல்டிடியூட்ஸ் போகும்போது எந்த அளவுக்கு வந்து ப்ரெசிஷன் இருக்குன்னு தெரியும். இவங்க ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 4 தொழிலாளர்கள் ஏறி குதிப்பாங்களாம் அது மேலே. கேட்கும் போது அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த மார்க்கெட்டில் பெட்டிலாம் பார்ப்போம், பழம் வைக்கும்போது 10 பழம் வைனா 10லனா ஏறி மிதிப்பாங்க. ஏதாவது போட்டு அடிச்சா, இப்போ செங்கல் சூழலாம் பார்த்துருக்கோம், ஒரு செங்கலை நடுவில் வச்சு அடிச்சா அது செட் ஆகிக்கும். அந்த மாதிரி பிசிக்கலி 4 பேர் ஏறி மிதிச்சு செட் பண்றாங்க. இது மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? அதனாலதான் அவர் வந்து அதனாலதான் ஃப்ளையிங் காஃபின்னு சொன்னது அவர் வந்து ஒரு வெறுப்புலையோ ஒரு ஆதங்கத்திலேயே சொல்ல, இப்படி பண்ணா அதுக்கு பேர் அது வந்து பறக்கும் சவப்பெட்டியாக தான் இருக்கும் அப்படின்றதுனாலதான் அவர் அவ்வளவு வீரியமாக சொல்றாரு. அவர் கண்ணீரை விட்டு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தகவல் வெளியே கொண்டு வராங்க, இறந்து போறாங்க, அந்த குடும்பங்கள் வந்து இந்த இறந்து போறதுக்கு இந்த நிறுவனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு லாபத்துக்காக ஒரு கம்பெனி போகும் அப்படின்றத நீங்க
நினைவுல கொள்ளணும். அப்போ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவங்களோட நம்ம தொழில் வச்சுருக்கோம். ஏற்கனவே பிரஃபுல் பட்டேல் நீங்கள் வந்து இது பாஜக விஷயம், டாடா விஷயம் அப்படின்னு நம்ம வந்து குற்றம் சாட்டுறதுனால ஒரு சார்பாக சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம், காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பிரஃபுல் பட்டேல்னு ஒருத்தர் ஏகப்பட்ட போயிங் விமானத்துக்கு கான்ட்ராக்டை போட்டு அதில் ஊழல் நடந்துச்சுன்னு மோடி அரசாங்கம் வந்தோடனே விசாரிச்சு அவர் ஜெயிலில் தானே போட்டிருக்கணும். ஏன் ஜெயிலில் போடல? ஏன் அவர் பண்ண கான்ட்ராக்டை ரத்து பண்ணா ஏன் நீங்கள் அதே மாதிரி திருப்பி 200 விமானத்துக்கு போயிங்கிட்ட போகிறீங்க? அந்தால் பண்ண தப்பு தானே. ஏன் அதை திருப்பி நீங்கள் பண்ணுறீங்க? எல்லா இடத்துலையும் கோலில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, கோல் ஊழல் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில் குற்றம் சாட்டினாங்க. அதில் ஜிந்தல் குற்றம் சாட்டப்பட்டார். ஜிந்தல் கோல் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். 2 லட்சம் கோடிக்கு போதுமான அளவுக்கு வந்து அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணி தான் மோடிக்கு ஆட்சிக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? அந்த கோல் பிளாக்ஸ்லாம் என்ன பண்ணார்? திருப்பி அதானி கொடுத்தாரு. அப்போ அந்த தவறுகளை திரும்பி தெரிஞ்சதான் இவங்க திரும்பி செய்கிறாங்க. இன்னும் ஹையர் ஸ்கேலில் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ண தவிர இவங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒட்டுமொத்த வெளியுறவுத்துறை கொள்கையும் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட $400 மில்லியன் மேல வந்து இன்சூரன்ஸ் கிளைம்ங்கிறது இருக்கு. இது அது மட்டும் இல்லாமல் இது உலகத்திலேயே வந்து ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய தொகை அப்படின்றதும் பார்க்கப்படுது. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பணத்துல நடந்த ஊழல் அப்படிங்கிறது ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதான் இந்த 1 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அதுவே பாத்தீங்கன்னா அவரு கைவிட்டு காசு தரப்போறது கிடையாது. 83,000 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கு போயிங் விமானங்கள் வந்து டாடா வந்து 83,000 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இந்த 787 கிராஷ் ஆனதுக்கு குறைந்தது 1,300 கோடி தருவாங்கன்றாங்க. அப்போ 1,300 கோடி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த இழப்புல கூட இப்போ இந்த சிவாஜி தி பாஸ்ல வந்து ஒரு டைலாக் இருக்கும், எப்படி பார்த்தாலும் என் பிஸ்னஸ் சக்ஸஸ் தானே. அப்போ இந்த இறப்புல கூட டாடா லாபம் தான் பார்த்துருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இல்லையா. இந்த இன்சூரன்ஸ் இந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 20 ஆண்டுகளில் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நடத்தும் வேலை அப்படிங்கிறது வந்து மிக மிக அபாயகரமான இருக்குது. நீங்கள் 2006 முதல் 2008 வரை பொருளாதார வீழ்ச்சி, பயங்கரமான வீழ்ச்சி இருந்தது. மார்க்கெட்லாம் உலக அளவில் குளோபல் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு இல்லையா. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் ஒரு காரணம், ரேட்டிங் ஏஜென்சிஸும் ஒரு காரணம். கடனே திருப்பி தர முடியாதவனுக்கு A+ ரேட்டிங்கு AAA ரேட்டிங் கொடுக்குறது, அவனுக்கு போய் இன்சூரன்ஸ் தருது. என்ன பண்ணுவான்? இவன் கிராஷ் ஆவான், இவன் கடன் தர முடியாமல் கிராஷ் ஆவான். இவனை வந்து இவன் கடன் தர திறனை வச்சு இவன் பங்குச்சந்தையை நடத்திருப்பான். பங்குச்சந்தையில் இவன் ஷேர் எல்லாமே கிராஷ் ஆயிருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவான்னா, ஈடு கட்டுறவன் இன்சூரன்ஸ் வந்து ஈடு கட்டுவான். அவன் வந்து திவாலாவான். அவன் திவாலானா என்ன பண்ணுவாங்க? ஐயோ அவன் பெரிய கம்பெனி, அவன் பெரிய பேங்க்கு, அவன் வந்து திவாலாயிட்டான் அப்படின்னா நாட்டின் பொருளாதாரமே பாதிக்கப்படும். என்ன பண்ணுவான்? அரசு தன்னோட வரி பணத்தில் இவனை மீட்டெடுக்கும். இப்போ இது ஒரு சூழ்ச்சி, இது வந்து ஒரு வலை. இந்த வலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட வரி பணம், நம்மளோட அதாவது பென்ஷன் 35 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க போய் பென்ஷனுக்கு பணத்தை போட்டிருப்பாங்க. பென்ஷன்காரன் என்ன பண்ணுவான்? அதை எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவான். இப்போ இவங்க வந்து நம்மளோட பணத்தில் சூதாடி நம்மளோட பணத்தை நமக்கு பாதிப்பு ஏற்படுத்து, இவங்க யாருமே பாதிப்பு ஏற்படாமல் இன்சூரன்ஸ்காரனை வச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இன்சூரன்ஸ்காரனும் அரசுக்கிட்ட வந்து வரி பணத்தை வாங்கிக்கிறான் அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, LIC போய் 5,000 கோடிக்கு வந்து அதானி போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். LICங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டது? உங்களுக்கும் எனக்கும் உயிர் காப்பீட்டுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு முழுக்க அதானிக்கு மட்டுமே LIC வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஹிண்டன்பர்க் அறிக்கை வருது, அதானி மேலே குற்றச்சாட்டு வருது, அதானி பங்குகள் சரியுதுன்னா உடனே போய் 10,000 கோடிக்கு ஷேர் வாங்குறான். அப்போ LIC வந்து யார் உயிரை பாதுகாப்பதற்கு இருக்கு? அதானி நிறுவனத்தின் உயிரை பாதுகாப்பதற்கு இருக்கா? சாமானிய மக்கள் உயிரை பாதுகாப்பதற்கு இருக்கா? LICயும் சரி, நீங்கள் SBIயும் சரி, முழுக்க அதானி அம்பானிக்கு மட்டுமே செயல்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் சொல்கிறீங்க, நம்ம வந்து உயிர் காப்பீட்டில் சொல்கிறோம், இன்னும் பல வகை இன்சூரன்ஸில் சொல்கிறோம். பயிர் காப்பீடு திட்டத்தில் அம்பானிக்கு ரிலையன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபசல் பீமா யோஜனான்னு மோடி அரசாங்கம் வச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் இந்த ப்ரீமியம் கட்டுறதுல பங்கு யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11% தான் இன்சூரன்ஸ் ப்ரொவைடருக்கு போகுது மொத்தமாக. ஆனால் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு, குறிப்பாக 2017க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் குறைந்தது 50% ப்ரீமியம் போகுது. அவங்க யாருக்கு? ரிலையன்ஸுக்கு போகுது. அப்போ இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட நம்ம உயிரோட விளையாடுவதும் நம்ம பணத்தோட விளையாடுறதுக்கும் ஒரு சூதாட்டத்துக்கு ஒரு தடுப்பாகவும்
அந்த இன்சூரன்ஸ் காசை வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் பெரிய பெரிய ஊழலை பண்ணவும் தான் வந்து வழி வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல வந்து ஆக்சுவலா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா $300 மில்லியன் மேல வந்து நிவாரண நிதிக்காகவும் அதுல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்காகவும் தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வெறும் 1 கோடி அப்படின்றது அதுல உயிரிழந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது. என்ன அப்படின்னா இந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு 1 கோடிங்கிறது பெரிய காசு. அந்த 1 கோடி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் வள்ளல் ஆயிட்டாரு. நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனை இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பாருங்க, டாட்டா வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. எந்த நிறுவனமாவது வந்து உயிரிழந்தோன்னா டக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லுமா? சொன்னது மட்டும் இல்லாமல் 1 கோடி கொடுக்குறாரு அப்படின்னு இந்த ஊடக பிரச்சாரம் தன் கையில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த 1 கோடி பெரிய நம்பராக காட்டப்படுது, நியாயமாக காட்டப்படுது இல்லையா? இல்லை ஒழுங்கான நம்பர்ஸை போட்டிங்கன்னா பல கோடி அவங்களுக்கு தரணும். பல கோடி தரதை மட்டும் இல்லாமல் வாலண்டியராக வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துக்கணும். அரசாங்கமே உள்ளே பூந்து ஏர் இண்டியாவில் என்னென்னலாம் குறைபாடு இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி ரிப்போர்ட் கிடைக்கும். ஆனால் அது நடக்கவே போகிறதில்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த நாட்டில் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் உள்துறை அமைச்சர் பொறுப்பெடுத்துக்கிட்டு ராஜினாமா பண்ண மாட்டார். வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி ஏறுது, பெரிய பொருளியல் வீழ்ச்சினா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டாங்க. நீட்டு, யூபிஎஸ்சி எல்லாத்துலேயும் பேப்பர் லீக் ஆகுது, எக்ஸாம் சென்டரில் ஸ்கேம் நடக்குது அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்டர் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. ரயிலு டீரெயில் ஆகி 300 பேர் இறக்குறாங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டார். அதே போல் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து எந்த பொறுப்பும் எடுத்துக்காது அப்படிங்கிறத நம்ம ட்ராக் ரெக்கார்ட்லேருந்து பார்க்குறோம். அதனால தான் நம்ம மக்கள்கிட்ட பேசி இந்த உண்மைகள்லாம் தெரிய வச்சாதான் இன்னும் 1000 பேர் இந்த கேள்விகளை எழுப்பணும். அப்போ தான் அரசாங்கம் மக்களுக்கு பயந்தாவது இதிலெல்லாம் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட், மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.